2006ஆம் ஆண்டு திருட்டு விசிடியின் மூலமாக கைது செய்யப்பட்டவர்தான் ஜாபர் சாதிக் அவர்கள். இது அரசியல் கட்சித் தலைவர்களுக்கு வேண்டுமானாலும் தெரியாமல் இருக்கலாம். ரெட் ஜெயண்ட் நிறுவனத்தை நடத்தி வரக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாமல் இருக்குமா? திரைப்பிரபலங்களையும் துறை தயாரிப்பாளர்களையும் மோசமான நிலைக்கு தள்ளியவர்தான் ஜாபர் சாதிக் அவர்கள். ஆனால் திமுகவின் ஒரு அங்கமாக இத்தனை ஆண்டுகளாக இருந்தது ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் வருமானம் இவர் மூலமாக வருகிறது என்பதற்காக மட்டுமேதான். தற்பொழுது வரை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜாபர் சாதிக் அவர்களது நெருங்கிய நண்பராகத்தான் இருக்கிறார். 2 வாரங்களுக்கு முன்பாக ஜாபர் சாதிக் அவர்களது குரல் வளையை ஆய்வு செய்வதற்காக நீதிமன்றத்தில் அனுமதியும் பெறப்பட்டது. சென்னைக்கு வரவழைக்கப்பட்ட ஜாபர் சாதிக் அவர்கள் தற்போது வரை விசாரணையும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டுதான் வருகிறது. ஒன்றல்ல இரண்டல்ல 6 போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு 2500 கோடி வெளிநாடுகளுக்கு 3 ஆண்டுகளில் இவர்கள் போதை மருந்துகளை விநியோகம் செய்ததாகவும், கனடா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கு தேங்காய் பவுடர் மூலமாக இவர்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ததாகவும் தகவல்களை வெளியிட்டிருக்கிறார் ஜாபர் சாதிக் அவர்கள். 6 போன்களில் யார் யாருக்கெல்லாம் தொலைபேசியில் பேசியுள்ளார் என்ற தகவலை மட்டும் சேகரித்தால் நிச்சயமாக கூண்டோடு கைதாக போவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தகவல்களும் தற்போது இணையதளங்களில் வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் பிரைமுடன்.